மோகினி, காட்டேரி, இல்லி இல்லாச்சங்கக்கூடிய எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் 8 நாளில் விலகுது என்பதற்காக இங்கே வாங்கி கொண்டு சென்று கொள்ளக்கூடிய எலுமிச்சை பழத்தை இல்லத்தில் வச்சோம்னா 8 நாளில் எப்படி மட்டும் ஏவலாக இருந்தாலும், எப்படி மட்டும் பேயாக இருந்தாலும், எப்படி பிரசாதம் ஏனோ கணவன் மனைவி பிரச்சனை, கை கால் விழுந்தவர்கள் கூட இங்கே வந்து சென்று இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து சரியானவர்கள் நிறைய பேர் உண்டார்கள். நம்முடைய வெப் நியூஸ் சேனலிலே 3 நாளில் வராகி அருளாக்கால் எந்த வகையான பிரச்சனையும் சரி செய்யப்படும் என்று ஒரு தடவை போட்டிருந்தாங்க. அதில் ஏராளமான பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கில் வந்து நம்முடைய மையத்திலே வந்து பலன் பெற்றார்கள். அதுபோல இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் பலனும் நலனும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை அடியேன் பதிவு செய்கிறேன். தேவையான கேள்விகளுக்கு மட்டும் என்னை தொடர்பு கொள்ளவும். தேவையில்லாத தகாத உறவுக்கோ அல்லது பண ரேசிங்கு இது மாதிரியான விஷயத்துக்கோ தொடர்பு கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டவர்கள், அதே போல் காதல் கை கூட தேவையான காதலுக்கு மட்டும் என்னை தொடர்பு கொள்ளவும். அதே போல் காலை 9 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக என்னை தொடர்பு கொள்ளவும். தேவையில்லாமல் இரவு பகலமாக கால் செய்து என்னை தொல்லை செய்ய வேண்டாம் என்று இந்த நேரத்தில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நம்முடைய வெப் நியூஸ் அன்பர்களுக்கு என்னுடைய இருங்கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பில்லி, சூனியம், வசியம், மாந்திரீகம் இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பலிக்கும், வேற யாருக்கு வந்து இதை வந்து நீங்க பண்ணாலும் அது வந்து பலிக்காது? முதல்ல பில்லி அப்படின்றது பார்த்தோன்னா, பில்லி என்ன தெலுங்குல வந்து பூனைன்னு அர்த்தம். பூனையை வைத்து அதில் இருக்கக்கூடிய மை, அதாவது பூனையை உருக்கி அதை சாகடிச்சு உருக்கி மை செஞ்சு அது மூலியமா பில்லி செய்கிறாங்க. சூனியம் என்பது ஒரு மனிதனுடைய நேரம் கெட்டு போயிருக்கும் போது, இந்தியில வந்து சூன்யம் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய நேர காலங்கள் வந்து 0வாக இருக்கும் போது அதை வச்சு செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் ஏவல் அப்படின்னா ஒரு இறந்து போன ஆத்மாவை வச்சு ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதனை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்காக செய்யறது ஏவல். அப்ப வந்து ஏவலும் சூனியமும் வந்துன்னா ஒருத்தருக்கு நேரம் கெட்டு இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய ஏவல்கள் சூனியங்கள் செய்யும். ஆனால் நம்முடைய பீடத்துல வந்து பார்த்தோன்னா சூனியம் வைக்கப்பட்டவர்களுக்கும் ஏவல் செய்யப்பட்டவர்களுக்கும் சரி செய்வது மட்டுமே செய்யப்படுது. பில்லி என்பது குலத்தை அழிக்கக்கூடியது என்பதாலே அது யாருக்கும் செய்யவும் கூடாது, யாருக்கிட்டையும் செய்ய சொல்லி கேட்கவும் கூடாது. ஆனால் நேரம் கெட்டு இருக்கிற போதோ அல்லது மற்றவர்களால் நேரம் அந்த, அதாவது நம்ம 7 சனி, அஷ்டமா சனி, ஜென்ம சனி, கோச்சார சனி, இது மாதிரி சனி தோஷங்கள் இருக்கும் போதும், ராகுகேது பார்வைகள் இருக்கும் போது, தசாபுத்தி வலுவாக இல்லாத போது நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள் வந்து பலிக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்காக ஒரு வசீகரம் செய்யும் போது பலிக்கும். அதே மாதிரி தாய் பிள்ளைக்காக செய்யும் போது பலிக்கும். ஆனா ரோட்ல போறவங்க கெட்டு போயிடணும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் கூட சொல்றத எல்லாம் கேட்கணும், என்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் நான் சொல்றத பேச்சு கேட்கணும்னு சொல்லும் போது அது வேலை செய்யாது.